தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன், தேவனுடைய ஆவியை பெற்ற, ஆமா, ரோமர் எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 8:5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தா நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 10வது வசனத்தையும் வாசிப்போம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமாபுரியில் இருக்கிற ஜனங்களுக்கு, ரோமாபுரியில் இருக்கிற அந்த மக்களுக்கு எழுதுகிற ஒரு நிருபம் என்ன என்று சொன்னால், இந்த 8வது அதிகாரம் 9, 10வது வசனத்தில் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களை என்ன செய்யணும், என்ன எழுதணும் தலைப்பு, தேவனுடைய ஆவி வாசமா இருக்கணும். தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் யார்? ஆமே, தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் யார்? நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பட்டத்தை இந்த உலகம் கொடுத்துருக்கு, மற்றவங்க கொடுத்துருக்குறாங்க. என்ன பட்டம் அப்படின்னா கிறிஸ்தவர்கள். என்ன பட்டம்? கிறிஸ்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை உடையவர்கள். இப்ப பவுல் சொல்லுகிறாரு, தேவனுடைய ஆவி உங்களிடத்துல எப்படி இருக்கணும்? வாசமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? வாசமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? உள்ள, நமக்குள்ள உள்ளாகணும், நம்ம கூட இருக்கணும், நம்ம கூட என்ன பண்ணணும்? பேசணும். இப்போ கர்த்தருடைய ஆவியை குறித்து நம்ம அறிந்திருக்கணும். இந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது, ஆவிக்கு உட்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராம எதுக்கு உட்பட்டவங்களா இருக்கணும்? எங்க? 2 விஷயம் நமக்கு சரீரத்தில் எப்பவுமே பேலன்ஸ் செய்கிறது. ஒன்று மாம்சம். எது? மாம்சம். காலையில் 5 மணிக்கு அலாரம் வைக்கிறோம், எழுந்துக்கணும்னு நினைக்கிறோம், ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறோம், உற்சாகமாக என்ன பண்ணணும்? ப்ரேயருக்கு போகணும்னு நினைக்கிறோம். இது ஆவி. ஆனால் நான் 5 மணி அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறோம். அது என்ன? மாம்சம். காலையில் எழுந்து 9 மணிக்குள்ள சர்ச்சுக்கு வரோம், உற்சாகமாக இன்னைக்கு எங்கே போனோம்? சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறோம். இது எங்கே இருக்கு? ஆவி. ஆனால் வரும்போது தேவையில்லாத இடத்துல நின்று பேசி டைம் வேஸ்ட் பண்ணி வந்து சேர்றதுக்குள்ளேயே 10 மணி என்ன செய்யுது? இது எங்கிருந்து வருது? மாம்சம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராம எப்படி இருங்க? ஆமா, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் யாரா இல்லையா? அவருடையவனாய் அல்ல. ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தா அந்த மனுஷனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அவன் கிறிஸ்தவன். அவன் யாரு? இப்போ உங்களை பார்த்தாங்கன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்க? சொல்றாங்களா? சொல்றேன் இல்லை, கேட்குறேன் நான். சொல்றாங்களா? இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒயிட், அதுக்கு தான் ஒயிட் ட்ரெஸ் போட்டு சொல்கிறேன். ஏன்னா மற்ற நாள்லாம் கம்பெனிக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் என்ன பண்ணுறோம்? வேலைக்கு போகிறோம். சர்ச்சுக்குன்னு போனோன்னா ஒரு ஒயிட் ட்ரெஸ் என்ன பண்ணுறோம்? அப்போ இவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியுது ஜனங்களுக்கு? சபைக்கு போகிறாங்க. இவங்க யாரு? கிறிஸ்தவங்க. இப்போ வசனம் சொல்லுது, 10வது வசனம், ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்கு? செத்து போச்சு. சரீரம் என்ன ஆச்சு? எதுக்கு நிமித்தம்? பாவத்தின் நிமித்தம். யார் இருந்தா செத்து போகும்? கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரம் பாவத்தின் நிமித்தம் எப்படி இருக்கும்? மரித்து போகும். ஆவியானது நீதி நிமித்தம் எப்படி இருக்குன்னா ஜீவனுள்ளதான் இருக்கும். ஆமே. இப்ப பாவத்துக்கு நம்ம அடிக்கடிக்கு சொல்லும், பாவத்துக்கு செத்து எங்க பிழைக்கணும்? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்தில் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துக்கு நம்ம சாகணும், நீதிக்கு என்ன செய்யணும்? பிழைக்கணும். நான் பாவத்துக்கு சாக மாட்டேன், ஆனா ஆவியானவரும் என் கூட இருக்கணும் அப்படின்னா இது ரெண்டுமே நடக்காத காரியம். ஆமே. ஒரு மனுஷனுக்குள்ள 2 காரியம் தான் கிரியை செய்யும். ஒன்னு மாம்சம், இன்னொன்னு கர்த்தருடைய ஆவியானவர். ஆமே.
எதுக்கு நம்ம செயல்படுறோம், எதுக்கு செவி கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ காலையில் எங்கே கிளம்பிட்டீங்கன்னா சர்ச்சுக்கு என்ன பண்ணிட்டீங்க, கிளம்பிட்டீங்க. கிளம்பி நின்ன உடனே சொந்தக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் மாம்சம் சொல்லும் 4 இட்லி என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஊற்றி வச்சுட்டு, கரெக்டாக தான் சொல்கிறேன், கறி குழம்பு என்ன பண்ணலாம் செஞ்சு வச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணலாம், சபைக்கு போகலாம். ஒரு பக்கம் ஐயோ மணி 9 ஆச்சு, சீக்கிரமாக ஆராதனைக்கு போகலாம். இவர் வேற எதனா என்ன பண்ணுவார், பேசுவார். இன்னைக்காவது 1ஆம் தேதி அதுவுமா காலையில் எங்கே போகலாம், சபைக்கு போகலாம். இப்போ இந்த 2 போராட்டத்துக்கு நடுவில் நீங்கள் எதுக்கு செவி கொடுக்குறீங்க என்பது தான் முக்கியம். இப்போ ஆவியும் மாம்சமும் ஒரு மனுஷனுக்குள்ள சேர்ந்து போராடுது. இது 2த்தையும் நான் வச்சுப்பேன், இது 2த்துக்கும் நான் செயல்படுவேன், இல்லை இது 2த்துக்குமே நான் வந்து கீழ்ப்படிவேன் அப்படின்னா ஒரு மனுஷனால நிச்சயமா என்ன பண்ணாது. ஒன்று ஆவியானவர் வச்சுங்க, இல்லை உங்க மாம்சம் சொல்றபடி என்ன பண்ணுங்க செய்யுங்க. இப்போ வேதவசனம் சொல்லுகிறது இந்த ஆவியானவரை குறித்து எப்படி 2 விதமா நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து தேவனுடைய ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. எல்லாம் எழுதிங்க. ஒன்று தேவனுடைய ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுது குறிக்குது. 2வது தேவனுடைய சாயலை குறிக்கிறது. எதை குறிக்குது, தேவனுடைய சாயல். நம்ம பார்க்குறோம், ஒரு பிள்ளையை கூப்பிடுறோம், அப்பா நீ உங்கள் அப்பா மாதிரியே என்ன பண்ணுற, அவங்க அப்பாவுடைய சாயல் அந்த பிள்ளைக்குள்ள என்ன செய்யுதுங்க இருக்கு. ஓ தேவனுடைய ஆவி அப்படின்னா ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா, அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு அடுத்தபடியாக அவருடைய சாயல் நமக்குள்ள என்ன பண்ணுதுன்னா பிரதிபலிக்கிறது. நீங்க கிறிஸ்தவங்க அப்படின்னா கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள்ளே இருந்து பிரதிபலிக்கணும். ஆமே, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இல்லையே, நிறைய பேர் புரியல. சரி, புரியாதவங்க மட்டும் கை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு புரியாது, நீங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புரியாது. கிறிஸ்துவின் ஆவி, தேவனுடைய ஆவி 2 வகையா நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஒன்று பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கு. 2வது தேவனுடைய சாயல். நான் கிறிஸ்தவன் அப்படின்னா எங்க அப்பாவை போலதான் நான் எப்படி இருக்கணும். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நான் என்ன செய்யணும் இருக்கணும். அப்பதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு அது அழகு. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனத்தையும் வாசிங்களேன். ரோமர் 8:5. நல்ல கவனிங்க. பவுல் சொல்லுகிறாரு, இந்த 8வது அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னா இங்கே கிறிஸ்துவனுடைய ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடக்குது. அது அவர் தெளிவா சொல்றாரு. மாம்சத்தின்படி நடவாமல் அன்றி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளே என்ன செய்யறாங்க சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளே என்ன செய்யறாங்கன்னா சிந்திக்கிறாங்க. 2 வகையா நம்ம என்ன செய்யறோம் யோசிக்கிறோம். நீ கிறிஸ்தவன் அப்படின்னா எல்லா காரியத்திலுமே ஆவிக்கு ஏற்ற விதமா என்ன செய்யணும் யோசிக்கணும். ஆமே, அப்பதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அது அழகு. உலகத்தில் இருக்கிறவங்க எதை குறித்து என்ன பண்ண மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன் உங்களுக்கு நான் புரியணும் தான் ரொம்ப நிறுத்தி நிதானமா பேசிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கிறவங்க ஏன் இதை குறித்து யோசிக்க மாட்டாங்க? அவங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவி என்ன செய்யல, இல்ல. கர்த்தருடைய ஆலோசனை இல்ல. அவங்களுக்குள்ள எந்த ஒரு தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தும்படி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அவங்களுக்குள்ள செயல்படுகிறது எல்லாமே ஒண்ணுதான். தங்க மனசு என்ன சொல்லுதோ அதை தான் என்ன பண்ணுவாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு அப்படின்னா, தேவனுடைய சாயலை நான் வெளிப்படுத்தணும். ஆமே, உங்க அப்பாவுடைய சாயலை நீ என்ன பண்ற, அது யாரும் உனக்கு சொல்லி கொடுத்தா வருது? இல்லவே இல்லை. அப்பாவுடைய சாயல் அவனுடைய ரத்தத்துல ஊறி அவன் வளரும் போதே தகப்பனை போலதான் என்ன செய்கிறாங்க பிள்ளைங்க வளர்றாங்க. இப்போ தேவனுக்குள்ளாக முழுகி ஞானஸ்தானம் எடுத்த உங்களுக்குள்ளே தேவனுடைய சாயல் என்ன செய்யணும்னா வெளிப்படணும். இப்போ இந்த வசனத்துல பவுல் சொல்லுகிற மாம்சத்தின்படி நடக்கிறவங்க மாம்சத்துக்குரியவர்களே என்ன செய்யறாங்கன்னா ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய என்ன செய்யறாங்க. 6வது வசனத்தை படிங்க. ஆவியின் சிந்தை எப்படி இருக்குன்னா ஜீவனும் சமாதானமா இருக்குது. அது வந்து அதனுடைய ட்ராக்கே வந்து வேற. ஆமே, மாம்சத்தினுடைய ட்ராக்கு வேற, ஆவியினுடைய ட்ராக்கு. இது 2த்தையும் நீங்க ஒன்னா என்ன பண்ண முடியாது, சேர்க்கவே முடியாது. நல்லா கவனிங்க. இப்போ 2 வயர் போதும். என்ன வயர் போகுது? எல்லா கரண்ட் இதுலயும் 2 வயர் போகுது. இந்த 2 வயரும் ஒன்னா சேர்க்க முடியுமா?
ஏன் சேர்க்க முடியாது? ஷாக் அடிக்கல, வெடிச்சிடும். என்ன ஆகும்? முடிஞ்ச சேர்த்து பாருங்க. வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, ஒரு ஒயர் எடுத்து இந்த இதில் ஒரு ஒயரையும் அதில் ஒரு ஒயரும் போட்டு என்ன பண்ணுங்க, சுவிட்சை போடுங்க. அதுக்கப்புறம் என்ன என்ன நடக்குதுன்னு தெரியும். சேர்க்க முடியாது. இது ரெண்டுமே எப்படி தான் இருக்கும். இதே போல தான் மாம்சம் ஒரு தனி விதமான ட்ராக்ல போகும். ஆனா ஆவியானவருடைய கட்டுப்பாட்டில் நடக்கிற ஒரு மனுஷன் ஒரு தனி விதமான ட்ராக்ல என்ன செய்வான், போவான். இப்போ மாம்ச சிந்தை நமக்கு எதை கொண்டு வருதுன்னா, எது கொண்டு வருது? ஆவியின் சிந்தை எதை கொண்டு வருது? முதலாவது ஜீவன். ஆவிக்குரிய மனுஷன், ஆவிக்கு ஏற்ற விதமா யோசிக்கிற மனுஷன் நித்திய ஜீவனை பற்றி தான் சிந்திக்கிறானே தவிர இந்த உலகத்தை பற்றி என்ன செய்யல. ஆமே. ஒரு கிறிஸ்தவன் ஏங்க ஒரு சின்ன தப்பு பண்றதுக்கு யோசிக்கிறான் அப்படின்னா, நமக்கு அதுக்கு தகுதி இல்லை. நம்ம அந்த தப்பை பண்ணா கர்த்தர் நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ண மாட்டாரு, சேர்க்க மாட்டாரு, எடுத்துக்கொள்ள மாட்டாருன்னு யோசிக்கிற ஒரு மனுஷன் தான் கர்த்தருடைய ஆவி என்ன செய்யறான்னா வெளிப்படுத்துகிறான். ஆமே. யோசிக்காத மனுஷன் எதை வேணா செய்வான். 7வது வசனத்தையும் படிங்க. எப்படி என்றால், அப்படி நிறுத்துங்க. மாம்ச சிந்தை எங்க பகை உண்டாக்குது? தேவனுக்கும் நமக்கும் ஒரு பகையை உண்டாக்குறதே என்ன அப்படின்னா மாம்சம். ஆமே. என்ன உண்டாக்குது? ஒரு பெரிய சண்டை, பெரிய ஒரு பிரிவினை, பெரிய பிரச்சனை உண்டு பண்றது எதுதான் உண்டு பண்ணுது? மாம்சம் தான் உண்டு பண்ணுது. மற்ற எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனா ஆவி என்ன செய்யுது அப்படின்னா, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் என்ன செய்யுது இருக்கிறது. இப்போ மாம்சத்துக்கு உட்பட்டவங்களாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, தேவனுக்கு என்ன பண்றது இல்லை, கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்களுக்கு எத்தனை முறை சத்தியத்தை சொன்னாலும், எத்தனை முறை அவங்களை கண்டித்தாலும், எத்தனை முறை அவங்களுக்கு உபதேசம் பண்ணாலும், அவங்களுக்குள்ள இருந்து அவங்க ஒரு நாளும் தேவனுடைய சாயலை, நான் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்கிறத வெளிக்கு எடுத்துன்னு செய்யல, காட்டுறது இல்லை. அவங்க காட்டுறது எல்லாமே என்ன அப்படின்னா, தங்களுடைய மாம்சத்தை உயர்த்தி காட்டுறாங்க. ஆமே. வேதம் அடுத்த வசனத்தை படிங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு, அவ்வளவுதாங்க. தெளிவா பவுல் சொல்லுகிறாரு, உனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒண்ணு, உன்னுடைய மாம்சத்தின்படி செஞ்சா தேவனுக்கு என்ன பண்ண மாட்டேன், பிரியமா? ஆவியின்படி செஞ்சா உன் மாம்சத்துக்கு பிரியமா? இப்ப 2 ஆப்ஷனை கொடுக்கிறாரு. இந்த 2 ஆப்ஷன்ல யாரு தேவனை வெளிப்படுத்துகிறாங்க, யாரு கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களாக இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறாங்க? இன்னைக்கு மாம்சத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு, மாம்சத்தினுடைய சுய சிந்தைகளை யோசித்து, மாம்சம் சொல்லுகிறபடி நம்ம எல்லாத்தையும் பேசி, மாம்சம் சொல்லுகிறபடி எல்லாத்துக்கும் நம்ம ஆசைப்பட்டா இந்த மாம்ச சிந்தை எதை கொண்டு வருது? ஆமா, தெளிவா அதுல அந்த வசனத்தை ஞாபகம் வச்சு, மாம்ச சிந்தை எங்க கொண்டு வருது? ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன், எல்லாரும் தேவனால் நடத்தப்படுகிறவங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே தேவனுடைய ஆலோசனைக்கு ஏற்று கீழ்ப்படிந்து நடக்கிறவங்க தன்னுடைய மாம்சத்தை அடக்கி ஆவியானவரை உயர்த்துவாங்க. ஆமே. மாம்சத்தை நம்மளால அடக்க முடியலன்னா அது காட்டுற வழியிலேயே தானே செய்யணும். கடைசி வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா மேற்கொள்ளவே முடியாது. என்ன பண்ண முடியாது? என்னைக்கா மேற்கொள்ள முடியுமா? முடியாது. மாம்சம் சொல்லும், இன்னைக்கு காலைல என்ன செய்ய, ஹோட்டலில் சாப்பிடு, மத்தியானம் அங்கே பிரியாணி சாப்பிடு, நைட்டு ஃப்ரைட் ரைஸ் என்ன பண்ணு, இப்படியே டெய்லி சாப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வருமானத்தில் மிச்சம் எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன செய்கிறோம்? என்னதான் டேஸ்ட் இருந்தாலும் அதை லாக் பண்ணி வீட்டில் என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு உணவை செய்கிறோம். இப்போ மாம்சத்தை என்ன பண்ணுறீங்க நீங்கள்? உங்களால் லாக் பண்ண முடியும், உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியும். இப்போ இந்த மாம்ச சிந்தையை எந்த ஒரு மனுஷன் மேற்கொள்ளுகிறானோ அந்த மனுஷன் தான் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வான், வெளிப்படுத்துவான். ஆமே. இப்போ இந்த மாம்சம் எப்படிப்பட்டதா இருக்குது நான் சுருக்கமாக சொல்லிட்டு நம்ம மெசேஜுக்குள்ள போகலாம். கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17 இருந்து வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின 5வது நிருபம் 17வது வசனத்திலிருந்து வாசிங்க. எடுத்துறீங்களா? நல்லா கவனிங்க. மாம்சம் நீங்க 16 இருந்தே வாசிக்கலாமா? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், எங்க நடந்துக்கணும்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்க. நல்லா திரும்பி பார்த்து சொல்லுங்க, ஆவிக்கு ஏற்றபடி, ஆவியானவருக்கு ஏற்றபடி, கிறிஸ்தவனுக்கு ஏற்றபடி என்ன பண்ணுங்க?
நடந்து கொள்ளுங்க. பவுல் இந்த சபையெல்லாம் எச்சரிக்கும் போது அவர் எந்த ஒரு சபைக்கும் 13 நிருபத்தை எழுதுறாரு. எங்கேருந்து எழுதுறாரு? ரோமர்ல இருந்து எபிரேயர் வரைக்கும் எழுதுறாரு. இந்த நிருபத்தில் அவர் எழுதும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் அவர் என்ன செய்யல? நிருபத்தை எழுதல. அவர் எதை சுட்டி காட்டி எழுதுறாருன்னா, உனக்குள்ள எந்த ஒரு காரியம் மேற்கொள்ளுதோ அதை சுட்டி காட்டி எழுதும் போது தான் அந்த காரியத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை ஆகப்பட முடியும். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்ன்றது நமக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே தெரிஞ்ச காரியம். தெரியுமா தெரியாதா? ஆமா. கர்த்தர் கைவிட மாட்டார் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். கர்த்தரை நம்பினவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க அப்படின்றது. ஆனா அந்த வார்த்தைக்குள்ள இன்னும் பல காரியத்தை நம்ம சரி செய்ய வேண்டிய திட்டங்கள் நம்ம கிட்ட உண்டு. வேதம் சொல்லுகிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை என்ன செய்ய மாட்டீங்க? நிறைவேற்றாதிருப்பீங்க. எப்போ ஆவியானவருக்கு ஏற்றபடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைக்கிறீங்களோ, எப்போ ஆவியானவருக்கு ஏற்றபடி உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா, படிங்க அந்த வசனத்தை, மாம்ச இச்சைகளை என்ன பண்ண மாட்டோம். அப்போ மாம்சத்துக்கு என்ன இல்லை? இடம். எப்போ ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணினா, ஆவியானுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா, ஆவியானுடைய சொல்லுக்கு நம்ம அப்படியே ஏற்று நடந்தா, இந்த மாம்சத்தை நம்ம அடக்கி 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 ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வெளியே கொண்டு வரும். இந்த வசனம் சொல்லுது அடுத்ததாக 17ஆம் வசனம். என்ன செய்து? இச்சிக்கிறது. இப்ப இதுல யாரு ஃபர்ஸ்ட்? யாரு ஃபர்ஸ்ட்? 2 பேர் இருக்காங்க. ஒன்னு, ரெண்டாவது ஆவியானவர், கர்த்தருடைய சாயல், கர்த்தருடைய பிள்ளைங்க, எப்படி வேணா வச்சுங்க. 2 தான். ஒன்னு மாம்சம், ஒன்னு ஆவி. இப்போ மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமா என்ன பண்ணுது? 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா எதிரெதிர் இடையிலே நின்று சண்டை போறது போல இருக்கு. இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஆமே. இப்ப தூக்கம் வருது, என்ன பண்ணுது? நல்ல தூக்கம் வருது. தூக்கம் என்ன பண்ணுது? போட்டு இழு இழுன்னு என்ன பண்ணுது? இழுக்குது. ஒரு பக்கம் சத்திய வசனமும் நல்ல மெசேஜ் என்ன பண்ணுவோம்? கேட்கலாம் தான் காலையில கிளம்பி உட்கார்ந்துட்டு இருக்கும். இப்போ தூக்கமா கர்த்தருடைய வார்த்தையா? இது 2த்துல எதுக்கு நம்ம செவி கொடுக்கறது? என்ன பண்ணல. இப்ப 2 பேர் என்ன இருந்து சண்டை போட்டுட்டு இருக்குது. தூக்கமோ சண்டை போடுது, இந்த வார்த்தையை என்ன பண்ணுது? சண்டை போடுது. இப்ப எதுக்கு நம்ம செவி கொடுக்கறதே ஒன்றும் புரியலையே. போராட்டத்துல என்ன பண்றோம்? உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, 2ம் விரோதமாக இச்சிக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கு? விரோதமா இருக்கு. 2த்தையும் வச்சுட்டு ஒரு மனுஷன் நிம்மதியா என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. ஒன்னு கர்த்தருடைய பிள்ளைனா அவருக்கு ஏற்றபடி பைபிள் எடுத்து அவருக்கு உண்மையா என்ன பண்ணு? வாழு. இல்ல உன் மாம்சத்தின்படி தான் நீ கேட்பனா, மாம்சத்தின் சிந்தை. ஆமா, அதை மறந்துடாதீங்க. அதை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். வசனம் சொல்லு, அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் ஆனால் இப்போ ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டை பவுல் சொல்லுகிறார் அந்த கலாத்திய பட்டணத்துக்கு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, அவை யாவன. ஒரு பெரிய அட்டவணை இருக்கு. அவை ஆமா, இது எல்லாரும் படிக்கணும். கலாத்தியர் 5:17 இருந்து நீங்க 22 வரைக்கும் மொத்தமா என்ன பண்ணும்? படிக்கணும். 21 வரைக்கும் படிக்கணும். அந்த மாம்சத்தின் கிரியை என்னென்னலாம் பண்ணுது ஒரு மனுஷன்னா, முதலாவது என்ன செய்யுது? விபச்சாரத்தை கொண்டு வருது, வேசித்தனத்தை கொண்டு வருது, காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், கொலைகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க? செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு என்ன செய்கிறேன்? அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஏற்கனவே நான் அந்த வசனத்துல உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? பல முறை பேசிட்டேன். பேச வேண்டியதுதான் என் வேலை. ஆமே. வார்த்தை பொதுவானது. கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளையா பட்டயம். பேசிடுறோம். இதை கேட்கறதோ கேட்காம போறதோ அது உங்க கையில இருக்கு.
வேதம் சொல்லுகிறது, இவர் சொல்லுகிறார் விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை, வைராக்கியம், விரோதம், சண்டை, கோபம், இவ்வளவு ஒரு காரியம் என்ன செய்யுதுன்னா இந்த மாம்சத்துக்குள்ள இருந்து போர் செய்கிறது. இந்த மாம்சத்தை நீங்க ஜெயிக்கணும்னா ஆவியான ஒரு துணை இல்லாம ஒரு மனுஷனால மாம்சத்தை என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஒரு சிலர் மனுஷன் பார்க்கிறோம், எத்தனையோ முறை சபைக்கு வராங்க, ஆனாலும் அவங்க குடிப்பழக்கம் என்ன செய்யல, மாறல. ஏன்? அவங்க மாம்சம் என்ன பண்ணுதுன்னா அது கேட்குது. ஆவியானவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு மாசமும் கர்த்தருடைய பந்தி வரும்போதெல்லாம் இப்படிப்பட்ட பாவத்தை என்ன செய்யாத, பண்ணாத, கர்த்தர் ஒன்று அடிப்பாரு, இது நிமித்தம் நீ வியாதியா இருப்ப, எவ்வளவோ பண்றோம். ஆனா இது எல்லாவற்றையும் மேற்கொண்டு மாம்சம் என்ன செய்யுதுன்னா ஜெயிக்குது. ஜெயிக்குதா இல்லையா? ஜெயிக்குது. போராடுறோம், நீ மாறணும் மாறணும். இப்போ ஆவியானுடைய வார்த்தை ஒரு பக்கம் போராடுது, இன்னொரு பக்கம் எது போராடுது, மாம்சம் போராடுது. எப்படியாவது என்ன பண்ணணும், நம்ம குடிச்சிடணும், எப்படியாவது இந்த பாவத்தை செஞ்சிடணும். இப்போ மாம்சத்தின் கிரியை எந்த ஒரு மனுஷன் மேற்கொள்ளுகிறானோ அந்த மனுஷன் தான் கர்த்தருடைய சாயல் என்ன செய்ய முடியும், வெளிப்படுத்த முடியும். நீங்க கிறிஸ்தவன் சொல்லி கொள்ளுகிறதுனால நீங்க கர்த்தருடைய சாயல் என்ன செய்ய முடியாதுன்னா வெளிப்படுத்த முடியவே முடியாது. ஆமே, வெளிப்படுத்த முடியுமா சொல்லுங்க? ஒயிட் ட்ரெஸ் நான் கூட தான் போட்டிருக்கேன். இதே ஒயிட் ட்ரெஸ்ஸை நம்மளை விட நல்ல அரசு அதிகாரிகள் என்ன பண்றாங்க, பியூர் ஒயிட் என்ன பண்றாங்க, போட்டிருக்காங்க. அவங்க ஆவிக்கேற்றபடி என்ன செய்யறது இல்லை, நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம், போராடுறோம். பவுல் சொல்லுகிறார், நீ போராடு. போன வாரம் போன மெசேஜோட இதை ஜாயின் பண்ணி பாருங்க. இந்த மாம்சத்தின் கிரியைகளை எந்த மனுஷன் மேற்கொண்டு அதை ஜெயிக்கிறானோ அந்த மனுஷன் தான் ஆவியானவரோடு கூட இணைந்து நிற்கிறான். அவன் தான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்துகிறான். நீங்க வாசிங்க, அப்ப மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல ஆண்டவரே சொல்றாரு பாருங்களேன். மத்தேயு 15:18, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் எங்கிருந்து வருதா, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருது. அவைகளே மனுஷன் என்ன பண்ணுது, தீட்டுப்படுத்துது. உள்ள இருந்து ஒரு சில எண்ணங்கள் புறப்படுகிறது, உள்ள இருந்து பலவிதமான வார்த்தைகள் புறப்படுகிறது. அது எப்படின்னா 19ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் என்ன செய்யுது, எங்க இருந்து வருது, இருதயம். மாம்சமா ஆவியா? மாம்சம். இருதயம் என்ன, மாம்சம். இந்த மாம்சத்திலிருந்து பொல்லாத எண்ணம், கொலை பாதகம், விபச்சார எண்ணம், பொய் சாட்சி, தூஷணம், இவைகள் எல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து புறப்பட்டு என்ன செய்யுது, ஒவ்வொரு நாளும் எழும்பி வந்துட்டு தான் இருக்கு. இதை அடக்க வேண்டும் என்று சொன்னா ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஆவியானவரோடு நடக்கணும். நடக்கலனா இதுல எழுதப்பட்டிருக்கிறபடி அவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்து எல்லா மனுஷனுக்கு முன்னாடி என்ன செய்வான், காட்டுவான். காட்டுவானா காட்ட மாட்டானா? வசனம் அப்படி ஆண்டவரே சொல்றாரு. அவைகள் எல்லாம் என்ன பண்ணும், புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை என்ன செய்யணும்னா தீட்டுப்படுத்தும். நம்ம நினைக்கிறோம் கை கழுவாம சாப்பிட்டாதான், அந்த வசனமே ஆண்டவர் சொல்ற பாரு, கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷன் என்ன செய்யதான். அதுக்காக நீங்க கை கழுவாம என்ன பண்ணாதீங்க, அதுக்காக சொல்ல வரல ஆண்டவர். ஒருவேளை நீங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டாதான் நீங்க பரிசுத்தமா, இல்ல இல்ல. எது புறப்பட்டு வருது, உங்க இருதயத்திலிருந்து பொல்லாத எண்ணம் என்ன பண்ணுது, பொல்லாத சிந்தனை என்ன பண்ணுது, பொய் சாட்சி வருது, பொய் வருது, எல்லாம் வருது, உள்ள இருந்து என்ன செய்யுது, வந்துகிட்டே இருக்கு. இது வர வர இவங்களும் என்ன பண்றாங்க, வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி என்ன பண்றாங்க, வெளியே காட்டுறாங்க. பாத்தியா எவ்வளவு வார்த்தை வருது, பாத்தியா வெளியே எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறேன், பாத்தியா என்னுடைய நற்குணத்தை பாத்தியா. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா உங்க ஆவியானவர் உங்களோடு இருக்கிறதையோ இல்லை நீங்க கிறிஸ்தவன்றதை குறிக்கல, உங்க மாம்சம் எந்த அளவுக்கு வெளியே இருக்குதுன்றதை காமிக்குது. ஆமே, அல்லேலூயா. இப்போ நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீங்க வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 3:16 எல்லாம் எழுதணும். இன்னைக்கு வசனத்தை எழுதுங்க. நீங்கள் யாரு? அப்ப இது என்னங்க ஆலயம்? என்னங்க ஒரே குழப்புறீங்களே? வசனம் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய. இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்குது, அப்ப எதுதான் ஆலயம்? இது கைகளால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். இந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இல்ல இந்த ஆலயத்துக்கு போய் நம்ம திருவிருந்து கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது.
இல்ல இந்த ஆலயத்தை நான் போகும்போது பரலோகத்துக்கு அப்படியே கரெக்டா எல்லாத்தையும் கட் பண்ணி மொத்தமா சேர்ந்து பரலோகத்துக்கு தூக்கிட்டு போக முடியுமா? தூக்கிட்டு போக முடியாது. எந்த ஆலயம்? வசனத்தை படிங்க. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், எங்க இருக்கிறாரா? உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நிறைய பேருக்கு டவுட், ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? பேசுங்க, ஆண்டவர் எங்க இருக்காரு? அப்ப இங்க யார் இருக்கிறா? இங்க யார் இருக்கா? இங்க நம்ம துதிக்கும் போது ஆவியானவர் வெளியே வந்து கிரியை நடப்பிக்கிறாரு, செயல்படுகிறாரு, நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஆவியானவர் எங்க தங்கி வாசம் பண்றாருன்னா நம்முடைய ஆலயத்துல, நம்முடைய சரீரத்துல. வசனம் தானே சொல்லு, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, தேவனுடைய ஆவி உங்களில் எப்படி இருக்கு? வாசமா இருக்கிறது என்பதை நீங்க என்ன செய்யல? அறியாது இருக்கிறீங்க. ஆண்டவருடைய கரம் என் மேல இருக்குது, இந்த வார்த்தையில சொல்லப்பட்டபடி ஆண்டவர் எனக்குள்ளே உலாவி வாசம் பண்ணி என் தேவனா இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை நம்புகிறவன் யாரோ அவனோடு தான் கர்த்தர் அசைவாடுகிறார், அவனுக்குள்ளதான் உலாவி வருகிறார், அவனுக்குள்ளதான் என்ன செய்கிறார்? கிரியை நடப்பிக்கிறார். இப்ப பவுல் சொல்லுகிறார், நீங்க தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமே, இந்த ஆலயம் தூங்கிட்டே இருந்தா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இந்த ஆலயம் எப்படிப்பட்டது? முக்கியமானது. இந்த ஆலயத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை என்ன பண்ணலாம்? சரி பண்ணலாம். இந்த ஆலயத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது பெருசா யாரும் என்ன செய்யாது? பாதிக்காது. ஆனா இந்த ஆலயத்துக்கு பிரச்சனை வந்துட்டா நம்ம பாதிக்கப்படுறது இல்ல, மொத்த பேர் என்ன செய்வோம்? பாதிப்படைய செய்வோம். வசனம் சொல்லுகிறது, அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இப்போ தேவனுடைய ஆலயத்தை பத்திரமாய் பாதுகாக்கும்படி தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்க? கரெக்ட் சிஸ்டர். யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்க? உன் மாம்சத்துக்கிட்ட இருந்து என்ன செய்யணும்? பாதுகாக்கும்படி தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நான் தான் ஆலயம், நான் தான் தேவன் வாசம் பண்ணுகிற வீடு. எனக்குள்ளதான் தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார், எனக்குள்ளதான் கர்த்தர் பேசுகிறார், என்னோட தான் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுகிறார். இப்போ இந்த ஆலயத்தை ஒவ்வொரு நாளும் எந்த மனுஷன் பாதுகாப்பா வச்சிருக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதமா மாறும். ஆமே, வசனமே சொல்லுது, இந்த ஆலயத்தை நீ கெடுத்துட்டீன்னா தேவன் என்ன பண்ணுவாரு? எப்படி கெடுப்பாரு? ஆலயம் கெட்டு போச்சுன்னா அடுத்தது தேவன் என்ன பண்ண மாட்டாரு? உள்ள வர மாட்டாரு. இப்ப ஆலயம் கெட்டுச்சு, தேவன் எப்படி நம்மளை கெடுப்பாரு? எந்த மாம்சம் கிரியை செஞ்சதோ அந்த மாம்சத்தை தேவன் ஒன்றுமில்லாதபடி என்ன பண்ணுவார்னா கெடுத்து போடுவார். இப்ப நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நான் தான் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு வீடு, தேவன் எனக்குள்ள உலாவணும், வாசம் பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம எதிர்பார்க்கிறோம், அதுக்காக நம்ம போராடுகிறோம், முயற்சி எடுக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். இந்த மாம்சத்தை மேற்கொள்ளாம ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை பாதுகாக்க முடியாது. ஆமே, கலாத்தியர் 5 நம்ம சொன்ன பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்குன்னா வெளியரங்கமா இருக்கு. எப்படி இருக்கு? அது எல்லாரும் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். பார்க்கலாமா? எல்லாரும் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். வெளியே போயிட்டு நீங்க கெட்ட வார்த்தை பேசுறத இந்த ஊரே என்ன செய்யும்? எப்படி இருக்குது? வெளியரங்கமா இருக்கு. உன் மாம்சம் கிரியை செய்யறது உள்ள இல்ல. இப்ப ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? மறைவா இருக்கிறார். எப்படி இருக்காரு? ஆவியானவர் இருக்காரு. உனக்கு உள்ள என்ன தெரியுமா? தெரியாது. ஆனா வசனத்துல நம்ம நம்புறோம், நீங்க தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமா இருக்குது. இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யறோம்னா ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம். ஆனா வெளியே எதை காட்டுறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல நின்று நம்முடைய மாம்சத்தின் கிரியை என்ன செய்யறோம்? ஊருக்கே காமிச்சிடுறோம். ஊருக்கு காமிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆலயம் எப்படி ஆயிடுது அப்படின்னா கெட்டு போகுது. இப்போ நம்ம வெளியே போயிட்டு தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறாருன்னா அது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்? ஒரு வாட்டி கெட்டு போனதை இந்த உலகம் திரும்ப என்ன பண்ணாது? ஏற்றுக்கொள்ளாது. வசனத்தை நல்லா கவனிங்க. இன்னைக்கு தலைப்பே என்ன? தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் எப்படி இருப்பாங்க? நீங்க நம்ம தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம்,
தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய ஆவியான நமக்குள்ள இருக்கிறாரு, நம்ம வீட்டில் உள்ளாகிறாரு, நம்ம பிள்ளைங்களோடு இருக்கிறாரு, எல்லாத்தையும் என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆனா தேவனுடைய ஆவிக்கு ஏற்ற விதமாய் நீங்களும் நான் நடந்து கொள்ளுகிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆலயத்தை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம், இந்த ஆலயத்தை நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோம்? ஆமே. ஒயிட் ட்ரெஸ் இருந்தா அதை மெயின்டைன் பண்ணும், மெயின்டைன் பண்ணலன்னா அது ஒயிட் ட்ரெஸ் என்ன பண்ணாது, இருக்காது. இந்த சாதாரண ஒரு வெள்ளை வஸ்திரத்தையே அதை பாதுகாத்து பராமரித்து அது பத்திரமா என்ன செய்யறோம்? வைக்கிறோம். தேவனே தங்குகிற ஒரு நம்முடைய சரீரமாகிய ஆலயம் எவ்வளவு சுத்தமா, எவ்வளவு பரிசுத்தமா, எவ்வளவு உண்மையும் நீதி உள்ளதா என்ன பண்ணணும்னா இருக்கணும். இதுல இருந்து நம்முடைய மாம்சத்தை காட்டி காட்டி ஆண்டவரை வெளியே அனுப்பிட்டே இருந்தேன்னா இந்த ஆலயம் பாழா போவோம், கெட்டு போயிடும். இப்போ நான் 3 காரியத்தை உங்க மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம், இந்த தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா, நீங்க எழுதி கொள்ளுங்க, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் தன் மாம்ச சொல்லுக்கு இணங்க மாட்டான். எழுதி கொள்ளுங்க, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் தன் மாம்ச சொல்லுக்கு என்ன செய்ய மாட்டான்? இணங்க மாட்டான். அதான் ஒத்துக்கொள்ள மாட்டான், அதோட ஐக்கியமாக மாட்டான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, வேறொருவன் உண்டோ என்றான். நல்லா கவனிங்க, இது யாரை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது? நம்ம அடிக்கடிக்கு வாசித்து இருக்கிறோம் அந்த பகுதியை. யோசேப்பை குறித்து என்ன பண்றாங்க? சொல்லப்படுகிறது. யார் இந்த வார்த்தையை சொல்லுகிறதுனா, பார்வோன் என்கிற ஒரு மனிதன், எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியான ஒரு மனுஷன் சொல்லுகிறாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவன். பார்வோனுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் என்ன இல்லை சம்பந்தமே. அவங்க தேசம் எகிப்து தேசம், இவங்க எபிரேயர், இவங்க வழிபடுறது யெகோவா கன்மலைய, அவங்க வழிபடுறது பாகால, அவங்க வழிபடுறது விக்கிரகத்தை. ஆனா அந்த மனுஷனுடைய கண்களுக்கு தெரியுது யோசேப்பு என்ன ஆவியை பெற்றிருந்தாரு. இல்லைங்க, வசனம் சொல்லுகிறது தேவ ஆவியை என்ன பண்ணிருந்தாரு? பெற்றிருந்தார். யோசேப்பு நம்ம நினைக்கிறது போல சாதாரணமா அந்த எகிப்து தேசத்துல அவர் ராஜாவா உயர்த்தல. நம்ம நினைக்கிறோம், நம்ம பேசும்போதெல்லாம் என்ன சொல்றோம்? யோசேப்பை போல எகிப்து தேசத்துக்கு ராஜாவா வைங்க, அரண்மனைக்கு உயர்த்துங்க, அவனு மேல வைங்க, இப்படிலாம் சொல்றோம். இந்த யாரு கண்டுபிடிச்சதுன்னா, இந்த உலகத்துல தேவனை அறியாத ஒரு மனுஷன் சொல்றான். ஆமே. பார்வோன் ரட்சிக்கப்பட்டவரா? இல்ல. பார்வோனுக்கு தேவன் தெரியுமா? தெரியாது. பார்வோனுக்கு கர்த்தர்னா யாருன்னு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, இந்த மனுஷன் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறான். ஆமே. இவர் என்னங்க பண்ணாரு? நீ வீட்டுல போய் பொறுமையா வாசித்து பாருங்க. பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. என்ன வந்தது? சொப்பனம் வந்தது. இந்த சொப்பனத்தை அறிவிக்கும்படி எகிப்து தேசத்துல இருக்கிற எல்லா மந்திரவாதிகளும் என்ன செய்யறாருன்னா அழைப்பிக்கிறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஆனா யாராலையுமே என்ன செய்ய முடியல, சொப்பனத்தை சொல்ல முடியல. அது என்ன சொப்பனம்? 41:3 வாசிங்க, 1ல இருந்து வாசிங்க. 41:1. 2 வருஷம் சென்ற பின்பு ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. நதியண்டிலே நின்று கொண்டிருந்தான். 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து அவலட்சணமும் கேவலமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நின்றது. பசுக்கள் பட்சித்து போட்டது, விழித்து கொண்டான். இதுக்கு அடுத்ததும் ஒரு சொப்பனம் பார்க்கிறார். என்ன சொப்பனம்னா, 7 நல்ல கதிர்கள் என்ன செய்யுது, விளையுது, 7 மோசமான கதிர்களும் விளையுது. இப்போ நல்ல கதிர்களை எல்லாம் மோசமான கதிர்கள் என்ன செய்யுது, பட்சித்து போடுகிறது. இப்படி கண்டு என்ன செய்யறாருன்னா விழித்து கொண்டு 8வது வசனம் சொல்லுகிறது, காலமே பார்வோன் மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு என்ன பண்ணல. இவர் எங்க தான் போறாருன்னா மந்திரவாதி கிட்ட தான் என்ன பண்றாரு. இவருக்கு எதனா வேலை பிரச்சனைனா நேரம் எங்க தான் போறாங்க, மந்திரவாதி கிட்ட தான். அந்த பாய் கிட்ட போனா என்ன பண்ணுவாரு, கரெக்டா என்ன பண்ணுவாரு, சொல்லிடுவாரு. இப்ப பாய் கிட்ட தான் என்ன பண்றாங்க, பாய் கிட்டயும் போறாரு,
யாருக்கிட்ட? சாஸ்திரிங்கிட்டையும் போறாரு, ஜோசியக்காரங்கிட்டையும் போறாரு, எல்லாருக்கிட்டையும் போறாரு. ஆனா யாராலையும் என்ன செய்ய முடியலன்னா சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல முடியல. கவனிங்க, தேவ ஆவியை பெற்ற சாதாரணமா ஒரு மனுஷன் வந்து எழுமி நின்று எல்லாருக்கும் முன்னாடியும் எகிப்து தேசத்துக்கு அதிபதியா என்ன பண்ண முடியாதுன்னா மாற முடியாது. இந்த மனுஷன் தான் யோசேப்பை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. யோசேப்பு நிறுத்தின உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7 வருஷம் நல்ல விளைச்சல் என்ன பண்ணும்? வரும். அடுத்த 7 வருஷம் மிகவும் பஞ்சம் என்ன பண்ணும்? வரும். இந்த 7 வருஷத்துல வர்ற நல்ல விளைச்சலை சேர்த்து வைங்க. அப்பதான் எகிப்து தேசம் என்ன செய்ய முடியும்னா காப்பாற்றப்பட முடியும். இந்த வார்த்தையை சொன்ன உடனே தான் பார்வோனுடைய வாயிலிருந்து வருது, இவனை போல ஒரு மனுஷனை நான் பார்க்கலையே. இப்ப யாரை பெற்றிருந்தான் அப்படின்னா தேவ ஆவியை பெற்றிருந்த மனுஷன். சாதாரணமா ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை என்ன பண்ண முடியாது. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கனவு சொன்னா என்ன பண்ணுவீங்க? வந்த வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? அடிச்சு விடுவோம். எதை அடிச்சு விடுவோம்? என்ன பண்ணலாம்? யாராவது இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன்னு சொல்லிட்டா, ஏற்கனவே பார்வனுடைய மனம் என்ன செய்யுதான்? கலங்கி கொண்டிருந்தான். உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவன் செத்தே என்ன பண்ணுவான்? அப்படியே அவனை போட்டு அவ்வளவுதான், உனக்கு வச்சுட்டாங்க, செஞ்சுட்டாங்க, அவ்வளவுதான். உன் கதை என்ன பண்ணிருச்சு? அவனை கொஞ்ச நேரத்தில் என்ன செய்வீங்க? முடிச்சிருவீங்க. யோசேப்பு நினைச்சிருந்தா என்ன பண்ணலாம்? அவ்வளவுதான், எகிப்து தேசமே அழிய போகுது. இப்போ 7 வருஷத்தை 7 நாள்னு சொல்லிட்டா கூட என்ன ஆயிடும்? பார்வோன் பிரச்சனையை மாட்டிப்பார். ஆனா தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் தான் இதுக்கு தெளிவான முடிவை சொல்ல முடியும். இப்போ இந்த தேவ ஆவியை பெற்ற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருந்தான் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 39வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமோ 39. எல்லாம் எழுதுறீங்களா? 39:7. அவனுடைய எஜமானனின் மனைவி யோசேப்பின் மேல் என்ன போட்டாங்களாம்? கண்ணை போட்டு என்னோடே சயனி என்று சொல்லுகிறாங்க. அவனோ தன் எஜமானின் மனைவின் சொல்லுக்கு இணங்காமல் என் ஆண்டன் விசாரியாமல் பெரியவன் இல்லை என்று யோசேப்பு என்ன செய்யறாருன்னா சொல்றார். நல்ல கவனிங்க, யோசேப்பு வந்து அந்த தேசத்துல ஒரு அடிமையா போறார். எங்க போறாரு? ராஜாவுடைய வீட்டுக்கு வேலை செய்யும்படி, பார்வனுடைய வீட்டுக்கு வேலை செய்யும்படி போனா அங்க ஒரு பிரச்சனை வருது. என்ன வருது? என்ன பிரச்சனை? பார்வோனுடைய மனைவி யார் மேல கண்ணை வச்சுட்டாங்க? யோசேப்பின் மேல கண்ணை வச்சு டெய்லியும் அவரை தப்பு பண்றது என்ன செய்யறது? இப்ப அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா எத்தனை பேர் இருப்போம்? கொஞ்சம் கஷ்டம்தான், உண்மையாவே. என்னது? ஆனா யோசேப்பு அப்போ என்ன வயசு அவருக்குன்னா 17 வயசு. எத்தனை வயசு? 17 வயசு. இந்த 17 வயசுல நல்லா கவனிங்க, நம்ம சொல்லுவோம் சின்ன பசங்க தாங்க, அவங்களாம் அப்படிதான் என்ன பண்ணுவாங்க. யோசேப்புக்கு என்ன வயசு? 17 வயசு. இந்த 17 வயசுல ஒரு பெண் வந்து தன் கையை பிடிச்சி இழுத்து இப்படி ஒரு தவறான காரியத்தை கூப்பிடும் போது எப்படிப்பட்ட மனுஷனும் என்ன செய்வான்? ஜர்க் ஆயிடுவான். என்ன பண்ணுவான்? கொஞ்சம் என்ன ஆவான்? ஜர்க் ஆவான். ஆனா யோசேப்பு என்ன செய்யறாருன்னா, அவர் சொல்றாரு பாருங்க, தன் எஜமான மனைவின் சொல்லுக்கு இணங்காம என்ன பண்ணல. இப்ப கூப்பிடுறது எது கூப்பிடுதுன்னா ஆவி கூப்பிடல. அது கவனிங்க, எது கூப்பிடுது? மாம்சம் தான் கூப்பிடுது. இவனே அடிமையா இருக்கிறான். ஒருவேளை அந்த அம்மாவுடைய சொல்லுக்கு இவன் இணங்கி தன்னுடைய மாம்சத்தையும் தன்னுடைய ஆலயத்தையும் கெடுத்து போட்டிருந்தா, இவனுக்கு அந்த எகிப்துல இருக்கிற எல்லா பணத்தையும், பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் அந்த அம்மா என்ன பண்ணிருப்பாங்க? கொடுத்திருப்பாங்க. ஆனா இவர் சொல்லுகிறாரு, அவனுடைய சொல்லுக்கு என்ன பண்ணல, இணங்கல. நீங்க 10வது வசனத்தை வாசிங்க. ஒரு நாள் இல்லைங்க, எத்தனை நாள்? நித்தனா ஒரு நாளைக்கு பல முறை கூட என்ன பண்ணலாம். என்னன்னா இது? ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா? ஜோசேப்புக்கு நித்தம் பிரச்சனை. அவள் இப்படி பேசிக்கொண்டு வந்தும் சத்தமா படிங்க, அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவே இல்லை. நல்ல கவனிங்க, இதுலதான் ஆவி எங்க கிரியை செய்து மாம்சம் எங்க கிரியை செய்துன்னு ஒரு மனுஷன் கண்டுபிடிக்க முடியும். ஆமே, நம்ம சொல்றபடி சின்ன வயசு, வாலிப வயசு, இதெல்லாம் காரணமே கிடையாது.
அடிமையா இருக்கிறாரு, சிறைச்சாலையில் இருக்கிறாரு, ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனா இருக்கிறாரு. அப்போ ஒரு தவறு செய்யும் போது வாய்ப்பு கிடைத்தும் அந்த வாய்ப்பை என்ன செய்யலன்னா அவர் பயன்படுத்தல. தன்னுடைய ஆவிக்கு அவர் உண்மையா இருந்தார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 10 பேருக்காவது புரியுதா? தெளிவா கவனிங்க. 11ஆம் வசனத்தை படிங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வீட்டின் வேலை செய்கிறதுக்கு அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு என்ன செய்தான்? இப்போ மாம்சத்தை ஒரு மனுஷன் பார்த்திருந்தானா வஸ்திரத்தை விட்டு என்ன பண்ணிருக்குமானா? ஓடி இருக்க மாட்டான். ஆனா அவன் எதை ரொம்ப மெயின் பண்ணி பார்த்தான், ரொம்ப முக்கியப்படுத்தி பார்த்தான்னா ஆவி. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நான் சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, நான் எங்க இருந்தாலும் சரி, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படும்படி நான் என்ன பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த மனுஷன் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தான், ஆவியானவர் நடந்தான், ஆவியானவர் உள்ளாவி கொண்டிருந்தார், ஆவியானவர் வாசம் பண்ணாரு. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் அவன் காரிய சித்தி உள்ளவனா. எப்போ காரியம் வாய்க்குது, எப்போ ஜெபம் கேட்கப்படுது அப்படின்னா தன் மாம்ச சொல்லுக்கு இணங்காம தன்னை ஆவிக்குரியவளாக காத்து கொள்ளுகிறவருடைய ஆலயம் தான் பாதுகாக்கப்படும். கவனிமா, தன் மாம்சம் சொல்லுகிறபடி தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு என்ன செய்கிறான்? வெட்கத்தை கொண்டு வருகிறான். என்ன கொண்டு வரான்? யாரு? தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை. இப்ப இந்த ஆவியை காத்து கொள்ளுகிற ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, அந்த அம்மா வஸ்திரத்தை என்ன பண்ணிருச்சு? கையில வச்சிருச்சு, கையில பிடிச்சிருச்சு. ஆனா இவன் எப்படி போறான்னா வஸ்திரத்தையும் அவன் கையில விட்டுட்டு என்ன போயிட்டான்? பாவத்தை விட்டு, மாம்சத்தை விட்டு. என்னைக்கு ஒரு மனுஷன் ஓடுறானோ அன்னைக்குதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா மாறுங்க. நீங்க நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி ஏன் நம்ம வீடு ஆசீர்வாதமா இல்லை? இப்போ பாவத்தை என்ன செய்யறோம்? கையிலே வச்சுட்டே இருக்கும். இதை வச்சுக்கிட்டே இங்கிருந்து என்ன பண்ணோம்? ஆவியும் என்ன பண்ணோம்? வெடிச்சிருவே. நீ என்ன செய்வேன்? ஆமா, 2 லைனும் ஒரே இடத்துல என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. இப்ப யோசேப்பு என்ன செய்யறாருன்னா 2 லைனும் ஒரே இடத்துல ஜாயின் பண்ணணும்னு அவர் என்ன பண்ணல, நினைச்சிருந்தா அந்த தேசத்துக்கு அதிகாரியா மாறி இருக்க முடியாது. கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்திருக்க முடியாது. கர்த்தர் யோசேப்பை நினைச்சிருக்க முடியாது. ஆனா என்ன செய்யறாருன்னா ஒரு லைனை விட்டு இன்னொரு லைனுக்கு போறார். எந்த லைனை விட்டாரு? சத்தமா சொல்லுங்க. நிறைய பேருக்கு தூக்கம் வருது, ஒன்னும் புரியல. சரி பரவாயில்ல, புரிஞ்ச வரைக்கும் சரி, இல்லைன்னா யூடியூப்ல போய் பாருங்க. மாம்சத்தின் லைனை விட்டு எங்க போறாரு? ஏன்? மாம்சத்தின் வழி எங்க கொண்டு போகுது? மரணத்துக்கு கொண்டு போகுது. நல்லா கவனிங்க. இதே யோசேப்பை குறித்து தான் அந்த 41ஆம் அதிகாரத்தில் படிச்சோம். தேவ ஆவியை பெற்ற முன்னாடி என்ன வருது? மாம்ச கிரியை செய்து. எந்த மாம்சத்தை ஒரு மனுஷன் ஜெயிக்கிறானோ 41ஆவது அதிகாரத்துல பார்வோனுடைய வாயிலிருந்து வருது, தேவ ஆவியை பெற்ற. எதை ஜெயிச்சாரு? மாம்சத்தை என்ன பண்ணாரு? ஜெயிச்சதுனாலதான் பார்வோன் சொல்றாரு தேவ ஆவியை பெற்ற மனுஷன். இப்போ இன்னொரு மனுஷங்களையும் நம்ம பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:16 வாசிங்க. நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன செய்யாத, புசிக்காத. அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று. யாருங்க இந்த மனுஷங்க? முதல் உருவாக்கப்பட்ட ஆதாம் ஏவாள், இவங்க 2 பேரையும் உருவாக்கி வேதம் சொல்லுகிறது மனுஷனை தன்னுடைய சாயலாக தேவன் என்ன பண்ணாரு? உருவாக்கி அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணாரு? ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவா மாறினா. யாருடைய ஆவியை கொடுத்தாரு? ஒரு மண்ணை உருவாக்கி, ஒரு எலும்பை உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணாரு? கொடுத்துட்டு சொன்னாரு, இந்த ஏதேன் தோட்டத்தில் இரு, எல்லாத்தையும் என்ன செய், புசி. ஆனா இந்த நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை மட்டும் என்ன செய்யாத, புசிக்காத. அதை நீ புசிக்கும் நாளில் என்ன செய்வ? இப்ப ஆண்டவர் ஒரு செக் பண்ற. என்ன செக் பண்றாருன்னா, இவன் மாம்சத்துக்கு செவி கொடுக்கிறானா இல்ல நான் கொடுத்த அந்த ஆவிக்கு உண்மையா இருக்கிறானா? இப்ப என்ன நடக்குது? செக்கிங் நடக்குது. ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்லிட்டு போயிட்டாரு.
போனதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் என்ன பண்ண மாட்டான், சும்மாவே இருக்க மாட்டான். வசனம் சொல்லுகிறது 3ஆவது அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. 3ஆவது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து கனிகளை புசிக்கலாம், கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னாரா என்று என்ன பண்றான்னா கேட்குறான். நல்லா கவனிங்க, இவங்கிட்ட பேசுறதே ஃபர்ஸ்ட் தப்பு. தப்பா இல்லையா? நம்ம வேலை என்ன? நம்ம வேலை என்ன? ஆண்டவர் என்ன சொன்னாரு? தோட்டத்தில் உலாவு, எல்லாத்தையும் சாப்பிடு, சந்தோஷமா இரு அப்படின்னு என்ன பண்ணாரு? அடுத்தவங்க கிட்ட போய் பேச சொன்னாரா? பேச சொன்னாரா? பேச சொல்லலையா? சொல்லலை. இந்த அம்மா என்ன செய்யறாங்க, அந்த சர்ப்பத்துக்கிட்ட பேசி, இப்போ இந்த 4வது வசனம் படிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும். இப்ப ஆண்டவர் எப்படி மாத்தினாரு, எப்படி உருவாக்குனார்னா, ஒரு மனுஷனை குரங்க மாதிரி என்ன செய்யல, யானை மாதிரி உருவாக்குனாரா? இல்ல காண்டாமிருக மாதிரி உருவாக்குனாரா? மனுஷனை தேவருடைய சாயலாக என்ன பண்ணாரு? ஆனா இவன் வந்து சொல்றான், நீங்க இதை புசிக்க நாள்ல உன் கண்ணு திறக்கும், நீ தேவர்களை போல என்ன பண்ணுவ? இத வார்த்தை நல்லா கவனிக்கணும். தேவன் சொல்லுங்க, தேவன். தேவன்னா ஒரே ஒருத்தர் நம்ம ஆராதிக்கிற கடவுள். கடவுள் தேவன். தேவன். தேவர்கள் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ என்ன பண்றது தேவர்கள் இருக்கிறாங்க, தூதர்கள், தேவ தூதர்கள் அப்படின்றோம். இப்போ ஆண்டவர் எந்த சாயல்ல மனுஷனை உண்டாக்குனாரு? தேவன் பெரியவரா, தேவ தூதர்கள் பெரியவர்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, கரெக்டு தானே? தெளிவா இருக்கீங்களா? தூங்குறவங்க தூங்கட்டும், தெளிவா தானே இருக்கீங்க? தேவன் பெரியவரா, தேவர்கள் பெரியவர்களா? இப்போ தேவன் என்ன சொன்னார்னா, என்னுடைய சாயல்ல உன்னை படைச்சிட்டப்பான்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். இவன் என்ன சொல்றான், நீ இதை புசிக்கும் நாளிலே யார மாறி மாறுவனா? தேவனை விட கீழே தான் தேவர்கள், தேவ தூதர்கள் எல்லாரும் எங்க? ஆண்டவருடைய கீழே தான். ஆண்டவர் நம்ம எப்படி படைச்சாருங்க? அவரை போல படைச்சு வச்சாரு. இவன் வந்து ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி விட்டுட்டான். என்ன பண்ணிட்டான்? நம்ம மேலதான் இருந்தோம். எங்க இருந்தோம்? நல்லா தெளிவா கவனிங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஆண்டவர் எப்படி வச்சாருன்னா, மனுஷனை ட்ரெஸ் போடாம நிர்வாணியா வச்சு அந்த தோட்டத்தில் என்ன செய்யல, அவனை நிர்வாணியா ஓட வச்சு அழகு பார்த்தாரா? கிடையாது. கர்த்தர் அவனுக்கு எப்படிப்பட்ட வஸ்திரத்தை கொடுத்திருந்தார்னா, மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்திருந்தார். எந்த வஸ்திரம்? எல்லாம் என்ன கவனிங்க, மகிமையின் வஸ்திரம். இப்போ ஆவி அப்படின்றோம். என்ன ஆவி? சரி, செத்து போன ஆவியை வச்சு என்ன, ஒரு செத்து போன ஆவி ஒன்று உங்க வீட்டுக்கு என்ன பண்ணுது, வருது. அது ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு வருமா? இல்லை உங்களை மாதிரி நல்ல டாப் போட்டு வருமா? இல்லை பட்டு புடவை கட்டிட்டு வருமா? ஆவி எப்படி இருக்கும்? நாங்கள் முன்ன பின்ன பார்த்தாதானே எனக்கு தெரியும். ஆவி நாங்கள் ஏன் கற்றுக்குங்க. ஆவி எப்படி இருக்குன்னா, ஆவிக்கு வஸ்திரம் கிடையாது. ஆவிக்கு என்ன இல்லை? வஸ்திரம் கிடையாது. இப்போ ஆண்டவர் படைக்கும் போது இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன இல்லை, அதனால அவங்களுடைய நிர்வாணம் வெளியே தெரிஞ்சதுன்னு அர்த்தமும். அவங்களை எப்படி படைச்சார்னா, தன்னுடைய சாயல். அப்போ ஆவியானவருடைய சாயல் எப்படி வெளிப்படுது? ஆவியானவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு? ட்ரெஸ் எல்லாம் இல்லைங்க. ஆவியானவர் தேவதூதர்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க? அவங்கள போய் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் போய் ட்ரெஸ் எடுக்கிறாங்களா? இல்லை, அவங்களுக்கு மகிமையின் வஸ்திரம். அவங்கள வந்து நீங்க ஒரு மனுஷ சாயல் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அவங்க மகிமையினால் நிறைந்திருக்கிறாங்க. இப்ப ஆதாமும் ஏவாளும் எப்படி நிறைந்திருந்தாங்கன்னா, இந்த உலகத்துல நம்ப போடுறது போல ட்ரெஸ்ஸை போடாம ஆண்டவர் அவங்களுக்கு மகிமையின் வஸ்திரத்தை என்ன பண்ணாரு? அவங்க மனுஷங்களை போலவே இல்லை, தேவ தூதர்களுக்கும் கொஞ்சம் மேலதான் என்ன பண்ணாரு, வச்சார். அவரை போல மாத்தினார். ஆனா இவன் வந்து என்ன சொன்னா, நீ இந்த பழத்தை சாப்பிட்டீன்னா உன் கண்ணு திறக்கப்படும், நீ எப்படி மாறிடுவ? இப்போ ஆவியும் இருக்கு, மாம்சமும். ரெண்டுத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனை என்ன பண்ணுதுன்னா நடக்குது. ஆண்டவரும் இதுக்கு அனுமதிக்கிறார். அதான் ஒரு பேட்டியில் ஒருத்தர் பேசுறாரு. அவருக்கு பேசும்போது சொல்ற, ஏன் ஆண்டவர் இந்த தவறு செய்யாம தடுத்திருக்கலாமே? ஆண்டவர் தடுக்க மாட்டாரு. உங்ககிட்ட ரெண்டுத்தையும் கொடுத்துட்டாரு. ஜீவனுக்கு போகிற வாசல் உண்டு, நரகத்துக்கு போகிற வாசல் உண்டு. இதன் வழியா பிரவேசிக்க முடிஞ்சா இதன் வழியா என்ன செய்,
சபைக்கு போய் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு போதகருக்கு அடங்கி இருந்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து பரலோகம் போக முடிஞ்சா என்ன பண்ணு? இல்ல நான் அதெல்லாம் கேட்க முடியாது, நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னா, கேட்டுக்கு போகிற வாசல் வசனத்தை சொல்லுங்க, வழி விரிவும் எப்படி இருக்கு? விசாலமா இருக்கு. இதுவாது ரொம்ப சின்னதா இருக்கு. அடிக்கடி உங்களை கொட்டுறோம், அடிக்கடிக்கு திட்டுறோம், அடிக்கடி மூஞ்ச காட்டுறோம், ரொம்ப கஷ்டமா இருக்குது, நெருக்கமா இருக்கு. கஷ்டப்பட்டு என்ன பண்றோம்? தூங்கி எழுந்து அடிச்சு புரண்டு எப்படியோ உக்காந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டம். ஆனா கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கு? கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கு? விரிவா இருக்கு. வழி எப்படி இருக்கு? விசாலமா இருக்கு. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். எப்படி? ஜீவனுக்கு போற வழியில பிரவேசிக்கிறவங்க கொஞ்சம் பேர். நான் வசனத்துக்கு வருகிறேன். இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, 6வது வசனத்தை நீங்க படிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீயானவள் ஏவாள் என்ன செய்யறாங்க? அந்த விருட்சம் புசிப்புக்கு எப்படி இருக்கு? அவங்க புசிக்கல, இன்னும் என்ன பண்ணல. அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எப்படி படுது? நம்ம மாம்சத்துல வர யோசனை அப்படிதாங்க. நமக்கு வர ஐடியாலாம் எப்படி தான் போடும்? அது அப்படியே ஜீவனுக்கு போகிற வாசலை போல என்ன பண்ணுது? பிரம்மாண்டமா இருக்குது. ஆனா அது ஜீவனுக்கு போவோமோ நரகத்துக்கு போவோமோ, அதுல நீ உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? இந்த எஸ்கலேட்டர்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நகரும் படிகள். ஆமா, இந்த மாலு ரயில்வே ஸ்டேஷன்லாம் போனால் இருக்கும். இந்த நகரும் படிக்கட்டில் நீங்கள் மேலே ஏறிட்டீங்கன்னா திரும்ப அதுலேருந்து இறங்க முடியுமா? மேலே போகிற படிக்கட்டில் ஏறிட்டீங்க, ஒரு நாளெல்லாம் நீங்கள் நடந்தாலும் அங்கேருந்து என்ன பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், நீங்கள் ஜீவனுக்கு போகிற வாசலில் ஏறிட்டினாலும் திரும்ப ரிட்டர்ன் வர முடியாது. மரணத்துக்கு போகிற, கேட்டுக்கு போகிற, நரகத்துக்கு போகிற வாசலில் ஏறிட்டாலும் திரும்ப என்ன பண்ண முடியாது, வர முடியாது. வசனம் சொல்லுகிறது அந்த புசிப்புக்கு எப்படி இருக்கு? அடுத்து எப்படி இருக்கு? பார்க்கும் போதே ஒரே சந்தோஷம். அதை பார்த்தாலே எப்படிதான் இருக்கு? சந்தோஷம். அடுத்து என்ன? புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு. இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ற வரைக்கும் அந்த அம்மா அந்த பழத்தை என்ன பண்ணல, அதை பறிக்காமலே இவ்வளவு காரியத்தை என்ன பண்றாங்கன்னா விளக்கமா சொல்றாங்க. அப்போ அந்த பழத்து மேல அவங்களுக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கு பாருங்க. புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு ஏற்றது, இன்பமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. ஐயோ, நம்ம ஏதோ ஒரு புதிய காரியத்தை என்ன பண்ண போறோம், செய்ய போறோம்னு ஒரே மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. ஆனா அடுத்தது பகுதியை படிங்க. அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்பொழுது, எப்பொழுது? அதை புசித்த பொழுது. எப்பொழுது? அதை எப்போ சாப்பிட்டாங்களோ அப்பொழுது அவர்களுடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளை தைத்து தங்களுக்கு. ஆமே, என்னடா இது? நல்ல ஒரு கனியை புசிச்சா ஒரு அப்டேட் தான் வரணும். என்ன வரணும்? இப்போ சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் கொடுக்குறாங்க. அப்டேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபோன் என்ன பண்ணணும், தரம் உயர்த்தப்படணும். இப்போ தேவனுடைய ஆலயத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, இந்த மெசேஜை கேட்குறீங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னும் ஒரு ஸ்டெப்பு அப்டேட்னா மேலே போகணும், முன்னேறணும். சகோதரி கரெக்டாக சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்? முன்னேறணும். அதை விட்டுட்டு இன்னும் ஒரு ஸ்டெப் என்ன பண்ணக்கூடாது. இந்த அம்மா நினச்சாங்க, அந்த பழத்தை நான் புசித்து அதை பறித்து புசிச்சு சாப்பிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகும்னு நினச்சா மொத்தமாக என்ன ஆச்சு? மகிமையின் வஸ்திரம் என்ன ஆச்சு? போயிருச்சு. மகிமையின் வஸ்திரமே கிடையாது. இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா அத்தியால. அன்னைக்கு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸும் கிடையாது, மேக்ஸும் கிடையாது, எந்த ஒரு ஷோரூம் என்ன பண்ணல. கடைசியாக கிடைச்சது எதுதான்? நல்லா கவனிங்க. மாம்சத்துக்கு செவி கொடுத்தா உன்னுடைய ஆவிக்குரிய மகிமை இழந்து போயிடுவீங்க. பல முறை நம்ம சொல்றோம், உன் மாம்சத்தை அடக்கு, உன் மாம்ச கிரியை செய்யாதபடி அதை கொட்டு. தலையில் என்ன பண்ணு? கொட்டு. உன் மாம்சம் எழுந்து வரும்போது என்ன பண்ணு? முள்ள கொட்ட முள்ளைய கொண்டு வாங்க. நாங்க என்ன பண்றோம்? கொட்டுறோம். கொட்டினே தான் இருக்கிறோம். உன் மாம்ச கிரியை செய்தா தலையில ஒரு கொட்டு என்ன பண்ணு? இந்த அம்மா அப்படி கொட்டி இருந்தா இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு வந்திருக்க வேண்டிய வேலையும் கிடையாது. இப்படி உட்காந்து நீங்க 11:10 தூங்க வேண்டிய வேலையும் கிடையாது. இவ்வளவு உட்காந்து சோர்வாயிட்டு வந்த ஒரு மனத்திலே இவ்வளவு பலவீனம் பட வேண்டிய வேலையும் இல்லை. ஆனா இவங்க எதுக்கு செவி கொடுத்தாங்கன்னா மாம்சம். ஆண்டவர் வந்தாரு, பார்த்தாரு, ஆண்டவர் சொல்றாரு, இனி உனக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அதுக்கு கேட்டை போட்டார்.
நீ ஒரு நாள் சாக போகிற, உன்னுடைய பிரசவ வேதனை அதிகமாக இருக்கும், நீ வேர்வை சிந்தி சம்பாதிக்கணும். சாபத்தை என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. காரணம் என்னங்க? எப்போ மாம்சம் தலையை தூக்குதோ அன்னைக்கு இவன் தேவனுடைய ஆவியை இழக்கிறான். நீ நினைக்கிற எல்லாமே ஆவியானவர் தான் என்ன நடத்துறாரு, ஆவியானவர் தான் என்ன, இல்லை இல்லை இல்லை. ஆவியானவர் நடத்தினா அந்த வழியில சமாதானம் இருக்கும், நித்திய ஜீவன் இருக்கும். மாம்சம் நடத்தினா நிச்சயமா என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? மரணம் உண்டாகும். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, கலாத்தியர் 5:16 வாசிங்க. கலாத்தியர் 5:16 வேகமா திருப்புங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சைகளை என்ன செய்ய மாட்டீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க தெளிவா கவனிங்க, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அசட்டை பண்ணாதீங்க. நீங்க ஆவிக்கு ஏற்ற விதமா நடந்து கொண்டீங்கன்னா உங்க மாம்ச இச்சை என்ன பண்ணாதுன்னா உங்களை மேற்கொள்ளாது. உங்க கண்ணு பார்க்கிறபடி எல்லாம் உங்க வாழ்க்கை போனன்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. உங்களுடைய ஆவியானவருக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சீங்கன்னா அந்த வாழ்க்கை மகிமையா இருக்கும். ஏவாள் நினைச்சிருந்தா ஆவியானவருக்கு அர்ப்பணிச்ச வாழ்க்கை தான், திரும்ப அந்த வாழ்க்கையை அவங்க கையில் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. எடுத்தாங்க, எல்லாமே என்ன செய்யுது, போயிருச்சு. 2வது பாயிண்ட்டை எழுதிக்கங்க. தேவ ஆவியை பெற்ற மனுஷன் ஒரு நாளும் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டான். எழுதிட்டீங்களா? தேவ ஆவியை பெற்ற மனுஷன் ஒரு நாளும் மற்றவர்கள் மேல என்ன பண்ண மாட்டான், பொறாமை கொள்ள மாட்டான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். மத்தேயு 20:1. பரலோக ராஜ்ய வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்குது. அந்த பகுதியை நீங்க எல்லாம் எடுத்துக்கணும். 20வது அதிகாரத்தை எல்லாம் தெளிவா படிக்க போகிறோம். அவன் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்கிறது. திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே என்ன செய்யறான், புறப்பட்டான். இப்போ பரலோக ராஜ்யம் அப்படின்ற ஒரு இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். என்ன பண்றாரு? இருக்கிறார். இந்த ஊமையை ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, இப்ப இங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவர் எப்படி பார்க்கிறாருன்னா வேலையாட்களா பார்க்கிறார். என்ன செய்யறாரு? அவர் யாரு அப்படின்னா வீட்டு எஜமான். அவர் யாரு? பரலோகத்துக்கு எஜமான் யாரு? கர்த்தர் தான், ஏசப்பா தான், ஆண்டவர் தான். இப்ப இந்த வீட்டு எஜமான் என்ன செய்யறாருன்னா, திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்யும்படி வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டு போகிறாரு. போய் என்ன செய்யறாருன்னா, வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு என்ன செய்யறாரு. இது எப்ப நடக்குதுன்னா காலை 6 மணி. எழுதிங்க, எத்தனை மணிக்கு? காலை 6 மணி. 6 மணிக்கு ஆண்டவர் போய் சொல்றாரு, அந்த எஜமான் போய் சொல்றாரு, நீங்க போய் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யுங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் சம்பளம் தரேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம்? சத்தமா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 1 பணம். ஒரு நாள்னா எத்தனை மணிக்கிலேருந்து? காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் 1 ரூபாய் கூலி என்ன பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ அடுத்ததாக 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். இது எப்போ நடக்குதுன்னா 3 மணி நேரம் கழிச்சு. அப்ப எத்தனை மணிக்கு? காலைல 6 மணி எழுதுனீங்களா? அப்புறம் எத்தனை மணி? 9 மணிக்கா? எங்க போய் பாக்குறாருன்னா, கடை தெருவில் என்ன பண்றாரு, பாலங்கடைக்கா போய் பாக்குறாரு. அங்க புளிய மரத்துக்கு கீழே என்ன பண்ணுது, ஒரு டீம் உட்காந்து. ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்க, எங்க போ, திராட்சை தோட்டத்துக்கு போ, அங்க வேலை செய்யி, நான் என்ன பண்றேன், கூலி தரேன்னு சொல்லிட்டார். ஓகேவா? அதுக்கு அடுத்த பகுதி 5வது வசனத்தை படிங்க. மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேலையிலும் அவன் போய் அப்படியே என்ன பண்ணான். 6ஆம் மணி வேலைலாம் எத்தனை மணி ஆச்சு? கரெக்ட், 11 மணி. 11 மணிக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் 9ஆம் மணி வேலைலாம் 1 மணி. 13. 13னா 1 மணிக்கு சொன்னார். இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் 6வது வசனம். இப்போ கவனிங்க, எத்தனாவது மணி? 1 மணி சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு எத்தனை மணி ஆச்சு? அதுக்கு தான் உங்களுக்கு எழுதுங்கன்னு. எத்தனை மணி? காலைல 6லேருந்து 11. 11ஆம் மணினா எத்தனை மணிமாச்சு?
நீ யோசித்து முடிங்க. எத்தனை மணி ஆச்சு? 4 மணி ஆச்சு. ஓகேவா? 4 மணிக்கும் போயிட்டு அவன் சும்மா இருக்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே கேட்டான், வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் தம்பி கவனிங்க, திராட்சை தோட்டத்துக்கு போங்கள். இப்ப கவனிங்க, எத்தனை மணில இருந்து ஆள் எடுக்கிறாரு? 6 மணிக்கு ஒரு டீம் எடுத்தாரு. அப்புறம் 9 மணி, 11 மணி, 1 மணி, 4 மணி, 4 டீம்ல என்ன பண்ணிட்டாங்க? ஆள் எடுத்துட்டாங்க. இப்ப இந்த ஆளை எடுத்துட்டு சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்போ எத்தனை மணி ஆகுதுன்னா 5 மணி. எத்தனை மணி? ஆமா, இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 5 மணி 11 மணின்னு போயிடாதீங்க. என்ன பாயிண்ட்? தேவாவியை பெற்ற ஒரு மனுஷன் மற்றவங்க மேல என்ன செய்ய மாட்டான். இப்போ 8வது வசனத்தை படிங்க. சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி அழைத்து, பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு என்ன செய். நல்லா கவனிங்களேன், இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். தெளிவா படிச்சாதான் புரியும். நீங்க எல்லாம் 10 மணிக்கு தான் வந்தீங்க, அதனால நான் 12 மணிக்கு தான் முடிப்பேன். எப்போ வந்தவங்களுக்கு கூலி கொடுக்க சொல்றாருன்னா, தன்னுடைய பிஏ கூப்பிட்டு பிந்தி வந்தவங்கள இருந்து, பிந்தி வந்தவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க? 4 மணிக்கு வந்தாங்க. பிந்தி வந்தவங்க எத்தனை மணிக்கு? 4 மணி, 1 மணி, அதுக்கப்புறம் 11 மணி. இவங்க தான் பிந்தி வந்தவங்க. இப்போ நியாயமானபடி கூலி கொடுக்கணும்னா யாரு கொடுக்கணும்? 6 மணிக்கு ஒரு மனுஷன் போனா பாருங்க, அவனுக்கு தான் என்ன செய்யணும். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம கொஞ்சம் செக் பண்றாரு. என்ன செய்யறாரு? ஆமா, அடிக்கடிக்கு ஆண்டவர் உங்களை செக் பண்ணுவாரு. டெஸ்டிங்லேயே என்ன பண்ணுவாங்க, போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்போதான் பாஸ் ஆகுமோ தெரியல. இப்போ எல்லாரையும் பிந்தி வந்தவங்க இருந்து முந்தி வந்தவங்களும் என்ன பண்றாங்க, கூலி கொடுக்குறாங்க. அப்பொழுது 11ஆம் மணி வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒரு பணம் என்ன செய்தாங்க. 11ஆம் மணிக்குன்னா எத்தனை மணிக்கு வந்தாங்க? எங்களை விட்டுருங்க. 11ஆம் மணின்னா எத்தனை மணி? 4 மணிக்கு வந்தாங்க. இவங்க எவ்வளவு நேரம் வேலை செஞ்சாங்க? 1 hour வேலை செஞ்சாங்க. எத்தனை மணி நேரம்? எவ்வளவு பணம் தர்றாங்க கூலி? ஒரு பணம். இப்ப காலைல ஒருத்தர் வேலைக்கு எடுத்தாரு பாருங்க, அவர்கிட்ட எவ்வளவு சொன்னாரு? 2வது வசனத்தை படிச்சீங்களா? 4 ஒன்றுக்கு ஒரு பணம். இப்போ 4 மணிக்கு வந்து 1 hour வேலை செஞ்சவர் எவ்வளவு வாங்குறாரு? ஒரு பணம் வாங்கணும்னு. 10வது வசனத்தை படிங்க. முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களுக்கும் ஆளுக்கு ஒரு பணம் என்ன பண்ணுது? இப்பதாங்க பிரச்சனையே. இப்பதான் பிரச்சனையே. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம முதல்ல வந்தோம், நமக்கு என்ன செய்வாங்க? அதிகமா கொடுப்பாங்க. ஆனா உங்ககிட்ட பேசுனது எவ்வளோ? பேசுனது வந்துச்சா இல்லையா? 1 ரூபாய் கூலி சொன்னாங்க, கொடுத்துட்டாங்களா? நீ எதுக்கு அதிகமா வரணும்னு நினைக்கிற? இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நேத்து வந்தவங்க கார் வாங்கிட்டாங்க, நேத்து வந்தவங்க என்ன செய்யறாங்க? வீடு கட்டுறாங்க. நேத்து வந்தவங்க சொல்லுங்க, ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? நேத்து வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? இடம் வாங்கிட்டாங்க. நேத்து வந்தவங்க இவ்வளோ பெரிய நகையை போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு கழுத்து வலியே வராது. அவங்களுக்கு கழுத்து வலிக்குதோ வலிக்கலையோ, உனக்கு எதனா பிரச்சனையா? ஆண்டவர் உனக்கு சொன்னதை கொடுத்தாரா இல்லையா? இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. வாங்கி கொண்டு, இப்ப நல்லா கவனிங்க, இவங்க இருதயத்துல கூட இல்ல, இவங்க வாங்குறாங்க. அந்த ஒரு பணத்தை என்ன பண்றாங்க? வாங்கிட்டு சரி போ, எப்படியோ போட்ட விடுங்க, நமக்கு பேசின கூலியை நமக்கு என்ன பண்ணிட்டாங்க போல. இவங்களுடைய துணிகரத்தை பாருங்க. 12வது வசனம். பிந்தி வந்தவர்களாகி இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை என்ன செய்றீங்க என்று. இவங்க பண்றது கரெக்டா தப்பு? ஏன்? உனக்கு பேசின ஒரு பணம் கூலியே ஆண்டவர் என்ன செய்யறாரு. ஆனா நீ என்ன செய்யற? அவங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டியே, இவங்களுக்கு அது வாங்கி கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு அது. உங்களுக்கு எதுக்குங்க? ஆண்டவர் உங்களை இன்னைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து போஷிக்கிறாரா போஷிக்கலையா? போஷிக்கிறாரா? நீங்க இன்னொருத்தரை பார்த்து அவங்களுக்கு அதை கொடுத்துட்டீங்க, இவங்களுக்கு இதை கொடுத்துட்டீங்க. அந்த வேலை யாருக்கு இல்லை? இப்ப அடுத்த வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. பிரதி உத்தரமாக அவர் சொல்றாரு, சிநேகிதனே என்ன செய்யல,
செய்யல. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு என்ன பண்ண சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனுக்கும் என்னுடைய. ஆமே. இதுல ஒரு பெரிய சத்தியமே இருக்கு. நான் சொல்லுகிறேன் பாருங்க. இவங்க என்ன வச்சு ஆரம்பிக்கிறாங்கன்னா, இவங்க 1 மணி நேரம் தான் என்ன செஞ்சாங்க. அவங்க 1 மணி நேரம் வேலை செஞ்சாங்களோ சும்மா உட்காந்தாங்களோ அந்த கதை நமக்கு வேணாம். வேதம் சொல்லுகிறது, உனக்கு அடுக்காத காரியத்தில் நீ தலையிடுவது நாயின் காதை பிடித்து இழுப்பதற்கு. உனக்கு தேவையில்லாத விஷயத்த பண்ணா, ஒரு நாய் ஒன்று வெளியே இருக்கு, அது காதை பிடிச்சி இழுத்து பாருங்க, சும்மா விடுமா அவங்கள? அதே போலதான் உனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டுனா கண்டிப்பா ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவ? சத்தமா சொல்லுங்க. அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு, அடி வாங்கி மிதி வாங்கி என்ன பண்ணோம் வர வேண்டியதா இருக்கும். இவங்க எல்லாம் வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, பகல்ல நாங்க என்ன பண்றோம்னா வெயிலின் உஷ்ணத்தையும் பகலின் கஷ்டத்தையும் நாங்க என்ன செய்யறோம் சகித்தமா. அப்ப நீ என்ன செய்யல? கரெக்ட். என்ன செய்யல? இவங்க என்ன செஞ்சாங்கன்னா வெயில்ல இருந்தாங்களாம், பகல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்களாம், எல்லாம் பண்ணாங்களாம். ஆனா பிந்தி வந்தவனுக்குள்ள என்ன ஒரு பயம் இருந்ததுன்னா, 1 மணி நேரம் தான் இருக்கு, சீக்கிரமா என்ன செய்யணும், ஏதாவது பணத்தை கொடுப்பாங்க. அவன் உண்மையா வேலை செஞ்சான். சொல்லுகிறேன் பாருங்க, தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் எந்த காலத்திலும் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அவன் பொறாமப்பட மாட்டாங்க. ஆமே. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய பிரயாசம், அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கட்டும். இந்த வார்த்தை எந்த மனுஷன் வாயிலிருந்து வருதோ அவன் தான் தேவ ஆவியை பெற்றான், அவன் தான் கிறிஸ்தவன். ஆமே. ஐயோ அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க எப்படி ஆயிட்டாங்களே, அவங்க எப்படி வேணா ஆகட்டும்பா. உனக்கு உரிய பணத்தை ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்தாரா கொடுக்கலையா? ஒரு பணம் பேசினாரு, கொடுத்தாரா? வாங்கிட்டுமா? அப்படியே என்ன பண்ணோம்? அதை மீறி வந்து எஜமான் கிட்ட அவங்களுக்கு ஏன் ஒரு பணம் கொடுத்தீங்கன்னு நம்ம கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அடுத்ததான் 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 3வது பாயிண்ட் எழுதிங்க. தேவ ஆவியை பெற்ற மனுஷன் தன்னைத்தானே சோதித்து பார்ப்பான். என்ன பண்ணுவான்? தன்னைத்தானே சோதித்து பார்ப்பான். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:31. எல்லாம் எடுத்துறீங்களா? 11:31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வசனம் சொல்லுகிறது, ஒரு தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மை நாமே என்ன பண்ணணும்? நிதானித்து பார்க்கணும். பார்க்குறீங்களா? எத்தனை பேர் நீங்க நிதானிச்சு பார்க்குறீங்க? கை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு புரியவே இல்லை. நிதானிச்சு பார்க்கறதுனா என்ன? நான் யாரு, எனக்கு என்ன இருக்கு, நான் எப்படி நடக்கிறேன், நான் பண்றது சரியா தப்பா, செய்யலாமா செய்யக்கூடாதா, நான் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சா இது தகுதியா இல்லையா, இதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா நிதானித்து பார்க்கணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஒருவன் தன்னைத்தானே என்ன பண்ணணும்? நிதானிக்கணும். நம்முடைய ஆவி எப்படி இருக்கு, நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கு, நம்முடைய மாம்ச கிரியை செய்தா கிரியை செய்யலையா, இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? நிதானித்து பார்க்கணும். நீங்க 2 கொரிந்தியர் 13:5 கூட வாசித்து பாருங்களேன். அங்கேயும் பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 13:5 வாசிங்க. இதோட முடிக்கிறேன். 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே என்ன செய்யுங்க. ஆமா, பவுல் சொல்ல, நீங்க விசுவாசிக்கிறவங்களா விசுவாசிகளா இல்லையான்னு உங்களை நீங்களே என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஆள் என்ன செய்யல தேவையில்லை, நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்களா? 13:5. 2 கொரிந்தியர் 13 சொல்றார். நீங்க என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணுங்க, நிதானிங்க. இயேசு எனக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? நான் கர்த்தருடைய பிள்ளையா? சத்தமா சொல்லுங்க. இல்லையா? நான் பண்றது தப்பா? இதுக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு ஆள் உங்களுக்கு நீ பண்றது தப்புலாம் என்ன பண்ண மாட்டாங்க. ஒரு தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன் நம்மை நாமே நிதானிக்க. எல்லாம் எழுதி நிற்கலாமா?